இஸ்ரேலுடைய டிமோனா டமாலானது டெல் அவீவினுடைய தலை நகரங்களில் பத்தி எரியக்கூடிய நெருப்பு, வாகனங்கள்லாம் செல்ல முடியாத சூழ்நிலை. இதுக்கிடையில F-35 அமெரிக்காவினுடைய விமானம் வானத்தில் சுக்குநூறாயி 800 கோடி ரூபாய் என்ன ஆச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நெத்தன்யாவினுடைய அழுகை புலம்பல். அது மட்டும் இல்லாம இத்துமர் பென்குயர் இன்னைக்கு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறான். சவுதி அரேபியா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு தாக்குறதுக்கு எல்லா விதமான அனுமதியை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியோட பல்வேறுபட்ட தகவல்களை கரண்ட்ல இருக்க வீடியோவோட ஆதாரங்களோட இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவுல தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா டிமோனா, ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள்ல டிமோனா ஒன்று. காரணம் என்னன்னா, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஹெவி செக்யூரிட்டி, அதாவது சாதாரண விஷயம் இல்லை, இங்கெல்லாம் நுழையவே முடியாதுரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி நெத்தன்யாஹு பேசியிருக்க விஷயங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். முதல்ல இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்றாங்க அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய அணு உலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அணு மின் நிலையங்கள், இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய 4 இடங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. புசேர், நட்டான்சா, இஸ்பஹான், ஃபோர்டே. இந்த 4 இடங்கள்ல நட்டான்சாவில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. தாக்குதல் நடத்தப்பட கதிர்வீச்சுகள் ஏற்படும். இந்த கதிர்வீச்சு என்னங்கிறத பின்னர் நான் விளக்கமா சொல்றேன். ஒவ்வொரு மக்களும் கவனிக்க வேண்டிய முக்கியமான பல செய்திகள் இருக்கு. அதுல இந்த கதிர்வீச்சு அங்க ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தகவல் சொல்றாங்க. இதனால் மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருவாங்க அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் ஈரான் எப்பயுமே அவங்க ஒரு தகவலை சொன்னாங்க, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படிங்கிற ஒரு தகவலை ஏற்கனவே அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. பதிவு செய்த காரணத்தினால அவங்க தொடர்ந்து நட்டான்சாவில் அடிச்ச உடனே இன்னைக்கு இந்த டிமோனா, நெகேவில் இருக்கக்கூடிய டிமோனா, இதுல தான் இவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அதாவது அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியிலிருந்து அடிச்சிருக்கக்கூடிய வீடியோ தான் பாருங்க. ஒரு ஆள் சும்மா பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். வரும் நம்மளுக்கு அயன்டோம் வரும், ஏரோ வரும், டேவிட் சிங் வரும், எப்படியாவது அந்த மிசைல்ஸ் அட்டாக் பண்ணிரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்துல தான் வந்து அப்படி நச்சுன்னு ஒரு உழுகுது. என்னப்பா இதை போய் நச்சுன்னு உழுகுதா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டிமோனாங்கிறதுல இவங்க என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க, டிமோனால என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் 10-15 விழுந்திருக்க கூடாதா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. இந்த டிமோனாங்கிறது என்னன்னு சொன்னா, இங்கே தான் அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் நல்லா கவனிக்கணும். பார்க்கக்கூடிய இந்து மத சகோதரர்கள், கிறிஸ்துவ நண்பர்கள் எல்லாத்துக்கும் நம்ம சொல்ற செய்தி தான். அதே மாதிரி ஈரான்ல அணு ஆயுதம் இருக்குதா? இல்ல, யுரேனியத்தை செறிவூட்டிக்கிட்டு இருக்கிற 60% மேல போயிருச்சு, 90% தான் நீ அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவ. சரி, இங்க ஒரு கேள்வி இருக்கு. ஈரான் எங்கேயாவது அணுகுண்டை போய் போட்டிருக்கிறாங்களா இது நாள் வரைக்கும்? அமெரிக்கா 1945 ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நாகசாகில போட்ட மாதிரி இங்க போட்டிருக்காங்களா? போட்டதில்லை. அணு ஆயுதமே இல்லாத ஒரு நாடு அணு ஆயுதம் வச்சிருக்கா டிமோனால. யாரு? இஸ்ரேல். ஒரு காலம் ஒத்துக்கிட்டதே இல்லையா. இதை வெளியில கொண்டு வந்து யாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, 1986ல் வெனூன் அப்படின்னு சொல்ற அவங்களுடைய அந்த டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணவர், அதாவது இந்த நியூக்ளியர் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ண ஒரு மெயினான ஆள் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடியவங்க செய்கிற தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போய் ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்து இங்கேருந்து வெளியிட்டால் ஒரு உயிருக்கு ஆபத்து. ஆபத்துலாம் என்ன பண்ணுறான்னு சொன்னால், 1986 வாக்கில் யூகேக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சண்டே டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு இந்த செய்தியை கொண்டு போடுறாரு. இந்த பாருங்க, எல்லாத்தையும் பாருங்கள், ஃபோட்டோவை பாருங்கள், எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இந்த செய்தி மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறுது. இவங்க டிமோனால அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்க. அணு ஆயுதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது ஹிரோஷிமா நாகசாகில போட்டு எப்படி பல பேர் இறந்து போனாங்களோ அது மாதிரி அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்கிற செய்தி உலகுக்கே தெரியுது. அப்பதான் தெரிஞ்சவொன்னே உடனே விட்டாங்களா வெனூனுவை. என்ன பண்ணாங்கன்னா, 1986ல் ஹனி டிராப் ஒரு பொம்பளை அமிச்சு ரோமுக்கு கொண்டு வந்து அவர் எப்படியாவது ஆசை வார்த்தை சொல்லி லூரல் பண்றாங்க. என்னன்னா, ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து அந்த அவர்கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி புரிஞ்சுக்கா சொல்றதா இருந்தா, இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பாகிஸ்தான் இருக்க ஒரு பெண்மணிக்கு ஆசைப்பட்டு இங்க இருக்கக்கூடிய குர்தீப்ங்கிறவரு இந்தியாவுடைய ரகசியங்கள்லாம் வித்தாரா இல்லையா, அது மாதிரியான ஒரு ஏற்பாட்டை இவங்க பண்றாங்க இஸ்ரேல். ஆனா இங்க நடந்தது, இந்தியாவே காட்டி கொடுக்குற வேலையை அந்த ஆள் செஞ்சான், குர்தீப்ங்கிற வேலை. அந்த ஆள் என்ன செஞ்சான்,
ஐயோ நீ இப்படி ஒரு குண்டெல்லாம் தயாரிக்கிறப்பா, தயாரிக்காத அப்படின்னு தான் அவர் அந்த ஆள் சொன்னார். அந்த ஆளை இப்படி ஒரு வேலையை செஞ்சு அந்த பெண்மணியை வச்சு இட்டாலி கூட்டிகிட்டு போய் இட்டாலியிலேருந்து அங்கே கிட்னாப் பண்ணி திரும்ப இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து அங்கே 18 வருஷம் சிறைச்சாலையில் வச்சாங்க. அதில் 11 வருஷம் தனிமை சிறைச்சாலையில் வச்சு 2004 அவர் வெளியில் வந்தார். 2004க்கு அப்புறம் அவர் பொது வெளியில் பேசக்கூடாது, மக்கள்கிட்ட உரையாடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. இந்த இடம் தாங்க டிமோனா. இங்கே எவ்வளோ அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட சிப்ரிங்கிற அமைப்பு சொல்றாங்க 100க்கு மேற்பட்ட அணு ஆயுதங்களை இங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க தகவலை சொல்றாங்க. இந்த இடத்தை தான் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது ஈரான் தொடர்ந்து நாங்கள் அடிப்போம், நீ என்ன அடிச்சேன்னா அடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில் தான் இந்த சமயத்தில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அராட் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில், நெகேவுடைய பக்கத்தில், டிமோனாவுடைய பக்கத்தில் அராட்னு ஒரு சிட்டி இருக்கு. அந்த அராட்டுங்கிற சிட்டி தாக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம். உண்மையில மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஆனால் அப்பாஸ் அராக்சியா சொன்னாங்க, அதாவது நீ எங்களுடைய உள்நாட்டினுடைய மக்கள் மீது தாக்குதல் நடத்துற, அப்படி தாக்குதல் நடத்துனேன்னா கண்டிப்பாக நான் உங்க மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அப்பாஸ் அராக்சியா சொன்னார். அப்படி சொன்ன மாதிரியே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் அப்புறம் கேள்வி வரலாம், அப்போ ஈரானில் உள்நாட்டு கட்டமைப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா, உள்நாட்டில் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஈரானில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 81,000 பில்டிங்கள் இடிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக இப்போ வந்து கரண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே குவீன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 20 நாள் பிறந்த குழந்தை, ஒரு குழந்தை 20 நாள் தான் ஆகுது. அதனுடைய தாய், தகப்பனார், அந்த குழந்தையினுடைய சகோதரர் 3 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க இஸ்ரேலுடைய காசாவுடைய பாணியை இவங்க வழக்கம் போல கையாண்டுட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ், மில்க் பவுடர்லாம் எமர்ஜென்சிக்கு வச்சுருந்தக்கூடிய பகுதிகளில் இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது. இதோட கனெக்ட் பண்ணி இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அராட்டுங்கிற பகுதியில் இந்த வேலையை முதல்ல ஆரம்பித்தது இஸ்ரேல் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. எதுவாக இருந்தாலும் மக்கள் தாக்கப்படுவது, மக்கள் கொல்லப்படுவதை நம்ம விரும்பலை, இஸ்லாம் அங்கீகரிக்கலை அப்படிங்கிறதையும் ஒரு செய்தியா நம்ம சொல்லிக்கிறோம். தேவையில்லாம இந்த போர்ல அமெரிக்காக்காரனை இழுத்து விட்டு இஸ்ரேல்காரன் அடி வாங்குறது இல்லாம அமெரிக்காக்காரனுக்கு பல்லத்தை அடி. நம்ம போன வீடியோலயும் சொல்லியிருந்தோம், அங்க இருக்கக்கூடிய F-35 விமானம் இன்னைக்கு அடிபட்டு அந்த விமானத்துடைய வீடியோ காட்சிகள்லாம் ஈரான் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத போன வீடியோ நீங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா F-15 இதோடைய வேல்யூ 800 கோடி ரூபாய். இது எங்கன்னா ஹர்முஸ் ஜலசந்தி. இந்த ஹர்முஸ் ஜலசந்தி ரொம்ப சேஃபா இருக்கு, நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டதே நம்ம வம்பு தான். யாரு? நம்ம ட்ரம்ப் தான் கிளப்பி விட்டான். அந்த பகுதியை ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் அனுமதி இருக்குங்க, எங்களுடைய எனிமிஸை தவிர, எங்களுடைய எதிரியை தவிர எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு அப்படிங்கிற செய்தியை ஈரான் சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் உளவு பார்க்கறதுக்காக 800 கோடி ரூபாய், அதுவும் லேட்டஸ்ட் F-13 ஈகிள் ஸ்டெல்த் ஃபைட்டர் அப்படின்னு சொல்ற இந்த விமானத்தை அங்க எடுத்துட்டு போனப்ப அதை அடிச்சு அதோடைய காட்சி இன்னைக்கு ஈரான் வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரம்ப் கதறாரு. கதர்ல இன்னொரு விஷயம் வேற, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு நாங்க போறோம், துருக்கியினுடைய ஆட்கள் வர்றாங்க, ஓமன்ல ஆட்கள் வர்றாங்க, பேச்சுக்கு தயார் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க நிலையில தான் இன்னொரு முறை நீங்க பார்க்கலாம், இந்த போர்ல ஈரான் வெற்றி பெற்றிருக்கு. 1980 இருந்து அவர்களுடைய பணத்தை முடக்கி வச்சிருந்த பணத்தை நாங்க கொடுக்கறது கூட தயாரா இருக்கோம், அதை ரிலீஸ் கூட பண்றோம், ஹர்முஸ் ஜலசந்தியை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹர்முஸ் ஜலசந்தியை ஓபன் பண்ணு சொல்லிக்கிட்டே அங்க வேவு பார்க்க போன நேரத்துல இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியுது. டெல் அவீவினுடைய தலைநகரம், அதாவது இதுதான் தலைநகரமா தீ நகரமான்னு பேசிக்கிறாங்க. பல வீடியோக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் இப்பங்க 2 நாளைக்கு முன்னாடி நெத்தனியாஹு பேச்சு, அதாவது நாங்கள் வான்பரப்பை காலி பண்ணிட்டோம், ஈரானுடைய வான்பரப்பு, கப்பல் படை இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் சுருக்கமாக அவங்க சொல்கிறாங்க எதுவுமே கிடையாது. நாங்கள் சொல்லி முடித்த உடனேயே அவங்க அடியை பார்த்தீங்கன்னா டெல் அவீவினுடைய தலைநகரங்களை தீ பிடிச்சி ரோட்லலாம் எரியுது, ரோட்லலாம் போய் குண்டு விழுது, மக்கள்லாம் போக முடியாத நிலைமைக்கு இப்போ ஆயிருக்கிறாங்க. இது யாருனால ஏற்பட்டிருக்கு? இஸ்ரேல்னால தான் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து ஈரான் சொல்றாங்க, இந்த பென் குரியன்கிற விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம், பல லட்ச ட்ரில்லியன் வருமானம் உள்ள அந்த விமான நிலையத்தையும் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு ஈரான் தந்திருக்கிறாங்க. ஈரான் தொடர்ந்து சொல்றாங்க, ஏற்கனவே சொன்னாங்க எங்களுடைய பழைய ஆயுதங்கள்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டோம்,
பழசை முடிச்சுட்டு புதுசை எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி புது புது ஆயுதங்களை ஒன்றும் சர்ஜரியில் கொண்டு வரல. சர்ஜரி 1 முறை 2 முறை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. சர்ஜரியில் தான் டான்சிங் மிசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வேகமானது, ஒளியை விட 12 மடங்கு வேகமானது. அதை 2 டைம் 3 டைம் தான் பயன்படுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் க்ரூஸ் மிசில்ஸ் தான் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த க்ரூஸ் மிசில்ஸில் அடித்தது தான் இன்னைக்கு பென்குரியன் விமான நிலையம், அது மட்டும் இல்லாமல் டெல் அவீவனுடைய பல நகரங்கள் இன்னைக்கு தீ பிடிச்சி எரியக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. உடனே நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க நெத்தன்யாகு. இப்போ இந்த சைடில் பார்த்தா அராட்டுங்கிற பகுதிக்கும் அதே மாதிரி டிமோனாவுக்கும் நெக்கோவுக்கும் போனாங்க. அவன் அங்கே இருந்துட்டு பேட்டி கொடுக்குறான். உலக நாடு மக்களே பாருங்க, இந்த போரில் நீங்கள்லாம் எல்லாரும் வாங்க, உள்ளே வாங்க. ஏன்னா பெரும்பாலான வரல, நேட்டோ கூட வரல. டிகோ கார்சியாவில் தாக்குதல் நடந்து கூட பிரிட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டைரெக்டாக இறங்க மாட்டோம். ஏன்னா டிகோ கார்சியாவில் யார் தாக்குதல் நடத்தணுங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு புறம் ஈரான் தன்னுடைய வலிமையை பறைசாட்டுறதுக்காக செஞ்சாங்களா, இல்லை இந்த மேப்படி வேலையை இவனை இஸ்ரேல்காரங்களே பார்த்தாங்களா அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில் இவன் அழுது நடிக்கிறான். நடிக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே பல மக்கள் விமர்சனம் செய்கிறாங்க. டே கஸ்ஸாவில் இப்படி தானே பல பேரை கொண்டீங்க, நீங்கள் கொண்டுட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறான்னு சொல்லி நெத்தன்யாவுக்கு எதிராக இன்னைக்கு சமூக வலைதளங்களில் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள். சவுதி அரேபியாவினுடைய அனல் பறக்கும் அறிக்கை என்ன அறிக்கை தெரியுமா? முகமது பின் சல்மானுடைய சகோதரர் காலித் பின் சல்மான் ஃபோன் பண்ணி என்ன சொல்றான்னா, தாயிஃபில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தை அமெரிக்கா பயன்படுத்திக்கலாம், நாங்கள் அனுமதி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதனுடைய நியூஸ் எல்லாம் இன்னைக்கு சர்வதேச அளவில் பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. அதாவது தாயிஃபில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானப்படை தளம், அதை நீங்கள் அமெரிக்கா பயன்படுத்திங்க ஈரான் அடிக்கிறதுக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்களாமா. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பெரிய பரவலாக நியூஸாக இருக்குங்க. இல்லை கவனிக்கணும். நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் கரண்ட்டில் இன்னொரு நியூஸும் வருது. என்னன்னா, ஈரானுடைய தூதரெல்லாம் நாங்கள் சவுதி அரேபியா வெளியில் அனுப்பிச்சிட்டோம், யாருமே இங்கே இருக்காங்க, உடனே 24 hours எல்லாம் வெளியில் போகலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே தான் டிமோனாவுடைய அட்டாக் வருது. டிமோனுடைய அட்டாக் என்னன்னா, சவுதி அரேபியாவுக்கு ஒரு எச்சரிக்கையாக பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே விழுந்த அடி ஹெவி செக்யூரிட்டிங்க. அது ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல இருக்க வான் பரப்பு எதுவுமே செயல்படலை. அப்போ இந்த அடி சவுதி அரேபியாவிற்கு ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற பரவலாக சொல்லப்படுற செய்திகளை ஒன்றா இருக்கு. விட்டாங்களா இவங்க சம்பந்தமே இல்லாத உக்ரைனை கூட கூட்டு வர்றாங்க. உக்ரைனை போரில் இழுக்கிறாங்க. அவங்களுக்கே கிட்டத்தட்ட பல வருடங்களாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் போயிட்டு இருக்கு. இந்த போரில் ஈரான் அனுப்புகிற இந்த ட்ரோன், இந்த மாதிரியான மிசில்ஸ் எல்லாம் எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் உக்ரைனை கூட்டு வந்து விட்டா அவங்க அதை பார்த்துட்டு இன்னும் வேடிக்கை பார்க்குறாங்களே, எப்படின்னே எங்களுக்கு தெரியலை, மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடக்கப்படுது எப்படின்னு புரியலை அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு யுக்ரைனுடைய நிபுணர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. இதில் இன்னும் நீங்கள் கவனிக்கணும், தேவையில்லாமல் உக்ரைனை இழுத்தா ரஷ்யா அங்கே வர வேண்டியது இருக்கும். வந்தால் இது பிராந்தியத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மக்களுடைய கண்டனமாகவும் மக்கள் இதை விரும்பாத ஒரு நிகழ்வாகவும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் விரும்பாத இந்த போரை எல்லோருமே வெகு விரைவில் முடியும் அப்படிதான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா போர்கள் என்பது மனித உயிர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். இதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இதுக்கிடையில் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸிடம் ஒப்புதல் வாங்கி 200 பில்லியன் USD போரை நடத்துவதற்காக வாங்கியிருக்கிறான். ஒரு நாளைக்கு அமெரிக்காவுக்கு 1.3 பில்லியன் USD என்னவோ செலவாகுதான். கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தா 145 நாள் இந்த போர் இன்னும் நடக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு உலகத்துக்கு வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா மக்கள் ரொம்ப வெறுப்படைஞ்சிருக்காங்க. இதில் இன்னொரு செய்தி, சந்தோஷமான செய்தி என்னன்னா, மக்கள் இதில் பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கெல்லாம் தங்களுடைய பணத்தை கொண்டு போய் கச்சா எண்ணெயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கச்சா எண்ணெயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கோல்டினுடைய ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற செய்தி சில மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பேர் என்ன தகவல் சொல்றாங்கன்னா, இந்த சமயத்தில் கோல்டு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு பல பேர் ஒரு கருத்தாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோவுடைய இறுதி பகுதியிலையும் நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு வர்றோம். அதில் இந்த விஷயம் பாருங்கள், இந்த பெண்ணினுடைய ஃபோட்டோவை பாருங்கள். ரஹாப் சிரிச்சுக்கிட்டே இருக்க இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை உண்மையிலேயே கண்ணீர் விடாமல் யாருனாலையும் பார்க்கவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஹாப் 13 வயசு குழந்தை, கால்கள் இல்லாமல் இப்படி ஒரு காட்சி. கடந்த 2025 செப்டம்பர் மாதம் குவாட் காப்பர் அப்படிங்கிற ஒரு மிசில்ஸை பயன்படுத்தி இந்த குழந்தையினுடைய காலை இஸ்ரேலுங்கிற இவன் இந்த கொடியவன் எடுத்துட்டான். இவருடைய சம்பவங்கள், இதுக்கப்புறம் அவங்க பட்ட கஷ்டங்களை வாழ்க்கையில் விவரிக்கிறாங்க. நான் இப்போ 2025 செப்டம்பரில் என் காலை இறந்துருக்கேன்,
ஆனால் 2024 நவம்பரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இந்த குழந்தை ரஹாப்ங்கிற கலந்த சொல்லுது. தன்னுடைய தந்தையினுடைய பேர் கஸ்ஸான், தாயினுடைய பேர் புதைனா. இவங்க வந்து ஜபாலியாவில் இருக்காங்க. காசாவுடைய வடக்கு பகுதி தான் ஜபாலியா. இந்த பகுதியில் கஸ்ஸானுடைய தந்தை இவங்களுடைய சொந்தக்காரவங்க மேலே இஸ்ரேல் குண்டு போட்டான். குண்டு போட்டவொன்னே காப்பாற்றுறதுக்காக கஸ்ஸான் அந்த இடத்துக்கு ஓடி வேகமாக போகிறார். போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ரோன் அனுப்பிச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்க அடிபட்டவங்களுக்கு அந்த உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க மேலே அந்த ரஹாபினுடைய தந்தை கஸ்ஸான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. தாக்குதல்லாம் எந்த அளவுக்குன்னா அவர் கடைசி தருவாய் அடைஞ்சிட்டார். அது என்ன சொல்லுவாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதா சொல்லுவாங்க சக்கராத்து காலம்னு சொல்லுவாங்க. இந்து மத சகோதரர்களுக்கு புரிஞ்சுக்க சொல்கிறதா இருந்தால் அதாவது ஒரு இறக்கும் தருவாய் அந்த நிலையை அடைஞ்சிடறாரு கஸ்ஸான். அடைஞ்ச உடனே இதை பார்க்குறாங்க ரஹாப். அப்போ 2 காலம் அவங்களுக்கு இருக்குது. என்ன பண்ணாங்கன்னா ஊர்ந்து குண்டடிக்கு பயந்து போய் 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 தன்னுடைய தகப்பனார் கஸ்ஸானை பார்க்குறாங்க. உடல் ஃபுல்லாக ரத்தம். எப்படியாவது தந்தையை காப்பாற்றிட மாட்டோமா, பாப்பாவை காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்னு நினச்சி தன் தந்தையை காலை பிடிச்சி இழுத்து இழுக்க முடியாமல் குனிஞ்சு இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து ஒரு டென்ட்டு மாதிரி அங்கேருந்த டென்ட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தவுடனே போய் ரஹாப் என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்ஸான் தந்தை பொதுவாகவே பெண் குழந்தைய பாப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. கிறிஸ்துவ மக்கள்கிட்ட, இந்து மக்கள்கிட்ட, முஸ்லீம்கிட்ட எல்லாட்டையுமே இருக்குது. ரஹாப் அப்படியே போய் கஸ்ஸானை பார்க்குறாங்க. அப்படியே ரத்த வெள்ளம். கஸ்ஸான் பார்க்குறாரு. பார்த்துட்டு மகளே கஷ்டப்படாத, மனசு வருத்தப்படாத. ரஹாப் அழுகிறாங்க. மகளே அழாத. தூரத்திலிருந்து மனைவி வர முடியாமல் தூரத்தில் நிற்கிறாங்க. மனைவி கஸ்ஸான் பார்க்குறாரு, தலையை திருப்பி பார்க்குறாரு, மனைவி தெரியுறாங்க. சூழ்நிலை அந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க. குண்டு அப்படி பாஞ்சிக்கிட்டு இருக்கு, ட்ரோன்லாம் மேலே இருக்கு. சொல்கிறார் அந்த சமயத்தில் ரஹாப், அம்மாவுக்கு சலாம் சொல்லுமா, அம்மாவுக்கு சலாம் சொல்லு, உறுதியாரு அப்படிங்கிறாரு. கடைசி அவர் பேசிய அந்த வார்த்தை தான். அப்படியே குழந்தை தகப்பனார் மேலே அப்படியே விழுந்து தேம்பி அழுகுது. அப்படியே தான் கணவர் இறக்கிறத கண் முன்னாடி புதைனா அப்படியே பார்க்குறாங்க. 35 வயசு அவங்களுக்கு. இதுக்கு பிறகு இது 2024 நடக்குது. 2025 காலை இழந்துடுறாங்க. ஒரு காலை இழந்துடுறாங்க இவங்களுடைய தாக்குதலில். இந்த இஸ்ரேலுங்கிற இந்த கொடியவனுடைய தாக்கில் காலை இழந்துடுறாங்க ரஹாப். ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இந்த பனியுடைய காலம் வந்தால் கால் வலி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, கால் வலி தாங்க முடியல. ஒவ்வொரு வலியின் போதும் என் தகப்பனார் எனக்கு இருந்து எனக்கு தகப்பனார் எனக்கு இருந்து என் கூட இருந்து எனக்காக பேசிய வார்த்தை, எனக்காக அவங்க சொன்ன அறிவுரை, இதெல்லாம் இல்லாமல் போச்சு. என் ஒவ்வொரு வழியும் என் தகப்பனார் எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு தவளை சொல்கிறாங்க. புதைனா சொல்கிறாங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதை. ஒரே ஒரு செல்ஃபோன் இருந்துச்சு, செல்ஃபோனை விற்றுட்டேன். 4 முட்டை என் பிள்ளை கொடுக்கணும். அந்த முட்டை தடங்க உள்ளே போகிறது, முட்டையெல்லாம் அலோடு கிடையாது. இந்த பாஸ்தா மட்டும் தான் கொடுத்தாங்க. ரஃபா கிராசிங் வழியாக கொடுத்தோம் சீன் போட்டுக்கிட்டாங்களா அமெரிக்காரங்க. பாஸ்தா மட்டும் தான். இவங்களுக்கு 5 குழந்தை ஃபேமிலியில். ரஹாபுக்கு முட்டை கொடுத்தா தான் கால்சியம், இப்போ தான் எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். அந்த 5 முட்டையை கொடுக்க முடியல, மறைஞ்சு நான் கொடுப்பேன். வாழ்க்கையில் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஷ்டத்துக்கு மத்தியிலும் ஒரு புன்னகை, அதுக்கு மத்தியில் கூட இறைவனை புகழ்கிற அந்த வாசகம் உண்மையில மிகப்பெரிய ஒரு படிப்புனாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரியான சம்பவத்தினால தான் தொடர்ந்து நம்ம பேட்டை டிவியில் பார்க்கக்கூடிய சில சவுர் கேள்வி வைக்கிறாங்க, ஈரான் அடி விழுகலையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அயோக்கியன், ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒருத்தன் ஒரு பெண்ணை கற்பழிச்சா அவன் எப்படியெல்லாம் கற்பழிச்சா நாங்கள் பேசவே மாட்டோம். அப்படி பேசுகிறவன் மனுஷனாக இருக்க மாட்டான். சங்கி வேணா பேசலாம், நாங்கள் அப்படி பேச மாட்டோம். சங்கி பேசியிருக்காங்க இல்லைங்க, அவங்க பல்கீஸ் பாலி வழக்கில் பேசியிருக்காங்க இல்லை, லட்டு கொடுத்து மாலை போட்டு காலில் தொட்டு ஆசீர்வாதம். எதுக்கு இந்த மாதிரி இன்னும் செய்யணுங்கிறதுக்கா? அந்த மாதிரி நம்ம பேச மாட்டோம், அந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். இதனால தான் உலக மக்கள் இஸ்ரேல் அடி வாங்குறத ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த செய்தியை சந்தோஷமாக நம்மளும் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த செய்தி உங்கள் நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.